நீங்கள் ஆங்கிலத்தில் பேச முடியுமா அல்லது நீ ஆங்கிலத்தில் பேச முடியுமா? அருண் கோபு 2 பேர் பேசுகிறாங்க. அருண் கேட்குறான், கேன் யூ ஸ்பீக் இன் ஹிந்தி? எ லிட்டில் பிட், கொஞ்சம், நாட் டூ மச், ரொம்ப பேச முடியாது. கேன் யூ ஸ்பீக் இன் தமிழ்? தமிழில் பேச முடியுமா? ஐ கான், முடியாது. டு யூ நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ? உனக்கு என்கிட்டருந்து ஏதாவது உதவி தேவையா? எஸ், பட் ஐ கான்ட் சே இன் ஹிந்தி. நான் அதை ஹிந்தியில் சொல்ல முடியாது. இன் விச் லாங்குவேஜ் கேன் யூ ஸ்பீக்? எந்த மொழியில் உன்னால் பேச முடியும்? ஐ கேன் எக்ஸ்பிரஸ் இன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலத்தில் விவரிக்க முடியும். இட்ஸ் ஆல் ரைட், ஓகே, யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நீ இங்கிலீஷ்லேயே சொல்லு, பேசு. குட், தேங்க்யூ வெரி மச். நன்றி உங்களுக்கு. டயலாக் பிட்வீன் லவர்ஸ். லவர்ஸ் என்ன அர்த்தம்? காதலர்கள். காதலர்களிடையே உரையாடல். மதன் அண்ட் ரதி. ஹலோ ரதி, why are you late today? ஏம்மா இன்னைக்கு லேட்டு? வாட்ஸ் தி டைம் நவ்? இப்போ என்ன நேரம்? ஐ டோன்ட் ஹேவ் எ வாட்ச். என்கிட்ட கடிகாரம் இல்லை. யூ ஹேட் யூ வாட்ச் ஆல்ரெடி. ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தியே. எஸ், நவ் இட்ஸ் நாட் ஃபேஷனபிள் ஃபார் தி லேடிஸ் டு வேர் வாட்ச். இப்போல்லாம் வாட்ச் கட்டுறது லேடிஸுக்கு ஃபேஷன் இல்லை. எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். எஸ், தி ஃபேஷன் சேஞ்சஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடி. ஃபேஷன் அடிக்கடி மாறிட்டே இருக்குது. ஓகே, யூ டிடன்ட் டெல் மீ வை வேர் யூ லேட். ஏன் லேட்டு நீ எனக்கு சொல்லவே இல்லையே. ஐ குடன்ட் கெட் தி பஸ். எனக்கு பஸ்ஸு கிடைக்கல. ஸோ ஐ ஆம் லேட். ஆகையினால லேட். லெட் அஸ் சிட் ஆன் தி லான் அண்ட் டாக். புல்வெளியில் அமர்ந்து நாம் பேசுவோம். இட்ஸ் ஆல் ரைட், ஓகேண்ணா. டு யூ நோ ஹவ் பியூட்டிஃபுல் யூ ஆர்? நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? யுவர் டெஸ்கிரிப்ஷன் இஸ் இனஃப். உங்கள் வர்ணனை போகிறோம். டு யூ கோட் இட் ஃப்ரம் எனி நாவல்? ஏதாவது நாவலை படிச்சுட்டு பேசுகிறீங்களா? நோ நோ, தே எமர்ஜ் ஃப்ரம் மை ஓன் ஹார்ட். அது என்னுடைய இதயத்திலிருந்து வெளிவருகிறது. எமர்ஜ்னா வெளிவருகிறது. ஹவு லாங் ஷால் வி மீட் சீக்ரெட்லி? எவ்வளவு காலம் இப்படி ரகசியமாக சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது? வி ஷுட் கெட் மேரிட் சூன் சுபாஷ். சுபாஷ், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவோமே. வை டு யூ ஹரி? ஏன் அவசரப்படுற? பிகாஸ் மை மதர் சஸ்பெக்ட்ஸ் மீ. எங்கள் அம்மா என்னை சந்தேகிக்கிறாங்க. ஸோ ஐ ஹாவ் டு ரிவீல் தி ட்ரூத். நான் உண்மையை வெளிப்படுத்தி ஆகணும்.